இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 34 11வது அதிகாரம் முதல் வார்த்தை முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவது. நம்மை பெற்ற தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், நம்முடைய சொந்த பிள்ளையாக இருக்கலாம். அவர்களை குஷிப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு மனதில் ஒரு விதமான போலியான உலகம் தருகின்ற அமைதியை ஏற்படுத்துவதற்காக கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை நம்மால் விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்க கூடாது. அதுதான் நாம் அன்றாடம் சுமக்க வேண்டிய பெரிய சிலுவை. இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் சில வேளைகளில் நம் உடனே இருப்பவர்கள் நமக்கு குழி தோண்டுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை காட்டி கொடுப்பவர்கள் யார்? இயேசுவை காட்டி கொடுத்தவன் பங்களாதேஷில் இருந்தா சென்றான் யூதேயாவிற்கு, எருசலேமிற்கு. தன்னுடைய வீட்டாரே தனக்கு பகைவர். அதாவது நம்மிடமிருந்து நிறைய பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், நாம் நிறைய அன்பு காட்டுகிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களைத்தான் மிக முக்கியமாக நாம் கருதி செயல்பட்டு கொண்டிருப்போம். அவர்களை சுமந்து செல்வது சாதாரணமானது அல்ல. உலகம் தரும் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை சுமக்க ஆரம்பித்தால் இயேசு தருகின்ற சமாதானத்தை நாம் பெற முடியாது. இந்த சமாதானம் உலகம் தருகின்ற சமாதானம் போன்றது அல்ல. பல வேளைகளில் அவருக்கு எதிராக கூட இருக்கலாம். மனைவிக்கு எதிராக, கணவனுக்கு எதிராக, பிள்ளைக்கு எதிராக, பெற்றோருக்கு எதிராக கூட இருக்கலாம். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை கடைபிடிக்கின்றது என்ற சிலுவையை சுமப்பது சில வேளைகளில் நாம் வாளை நம்முடைய இதயத்திலே பாய்ச்சுவதாக கூட இருக்கலாம். இயேசு தருகின்ற அமைதி உலகம் தர முடியாத அமைதி. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே எது கிறிஸ்துவனுடைய மதிப்பீடு என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரை ப்ளீஸ் பண்றதுக்காக, ஒருத்தருடைய சந்தோஷத்தை பெறுவதற்காக அல்லது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையின் கிறிஸ்தவ கோட்பாடுகளை விட்டு கொடுக்க முடியாது. சில வேளைகளில் பங்கு குருக்கள் பங்குல நிறைய உழைப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க, நிறைய அன்பு செய்வாங்க, தன்னுடைய சொந்த குடும்பம் போல நேசிப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராக அங்கிருந்தே நிறைய புறப்படுவார்கள். நிறைய பங்குகளிலே நாம் பார்க்கிறோம், மறை மாவட்டங்களிலே பார்க்கிறோம். ஆயர்களுக்கு எதிராக குருக்கள் இருப்பதை பார்க்கிறோம். பின்னால் இருந்து முன்னால் மிக சுமூகமாக அனைத்தையும் செய்துவிட்டு பின்னால் இருந்து குத்தி விடுவதை நாம் பார்க்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். மனிதனுக்கு கணக்கு கொடுக்க தேவையில்லை. அதை எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கை நம்முடைய உள்ளத்தின் அளவிலிருந்து கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக எங்களுக்கு கிறிஸ்தவ மனசாட்சியை கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை எங்களில் ஊன்றி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே,
இந்த கிறிஸ்தவ விழுமியங்களுக்கு எதிராக எந்த ஒரு சூழலிலும் நாங்கள் விட்டு கொடுக்காமல், கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு எதிராக செயல்பட்டு விடாமல், எப்பொழுதும் கிறிஸ்துவையே பற்றி கொண்டு என்ன இழப்பு நேர்ந்தாலும் அவரை பின்பற்றுவதற்குரிய தைரியத்தை, ஆற்றலை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் பெயராலேயே மன்றாடி கேட்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.